தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் மட்டுமின்றி கூடுதலாக 2 தலைவர்களை விஜய் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். அதில் பேரறிஞர் அண்ணா, மற்றொருவர் எம்ஜிஆர். இவர்கள் இருவருமே தமிழக அரசியலில் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தவர்கள். அது மட்டுமின்றி அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய அளவுல கட்டமைப்புகளை உருவாக்கிய வலுவான தேர்தல் அரசியலுடைய வெற்றியை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த முகங்கள். அது மட்டுமின்றி சுதந்திர இந்தியாவுக்கு பிறகாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல்களில் ஒரு மாநில கட்சியாக வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சிக்கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சி திமுக. அந்த கட்சியை தோற்றுவித்த நிறுவனர் தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா. அவருடைய வரலாறும் அதே போன்று திமுகவில் அண்ணாவின் மறைவுக்கு பிறகாக வெளியேறிய எம்ஜிஆர் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி ஆட்சி கட்டிலில் தான் இருக்கும் முறையிலும் அமர வைத்திருந்தவர். அவருடைய அந்த தேர்தல் வெற்றியையும் குறிக்கும் வகையில வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்று 1967, 1977 மீண்டும் 2026 திரும்புகிறது என்று ஒரு பிரச்சார பயணத்தை முன்னெடுக்கும் விதமாக தான் விஜய் அவர்கள் இருவரையும் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பிரச்சார பயணம் என்பது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் பயன்படுத்துவது ஒரு தேர்தல் யுக்தியாக மட்டும் இல்லாது அவர்கள் இருவருமே ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.